நமினந்தி அடிகளுடைய குரு பூஜை. அந்த குரு பூஜை கவிதையை நான் வாசித்து நான் நிறைவு செய்து கொண்டு விடுகின்றேன் நேரலையில். திருச்சிற்றம்பலம். நமினந்தி அடிகள். ஏமப்பூரில் பிராமணர் அல்லா அந்தணர் நமினந்தி அடிகள் ஏகம்பத்தன் சிவபெருமானை அன்புடன் வழுத்துவார். தியாகனைத் தொழ திருவாரூருக்கு ஒருமுறை வருகிறார். தீபங்கள் ஏற்றி ஆலயம் ஒளிவிட மனதினில் விழைகிறார். சாதி பாவத்தால் சைவம் ஒடுங்கி சமணம் ஓங்கிய நாளது. சமணர் இல்லென்று அறியாமல் அங்கு நெய்தனை கேட்கிறார். சாதியை வைத்து அருச்சகராக்கிடும் இருள் இன்று உளது போல் சம்புவை மறுக்கும் இருள் அன்று சமணர் மனம் நோகச் செய்கிறார். அரசினை வளைத்து அதிகாரம் பிடித்தால் ஆணவம் தலை காட்டும். அருச்சகராகிட முடிந்தால் ஆகும் என்றே ஏளனம் செய்யும். அன்றும் அதுபோல் அமணர் அதிகாரம் ஆணவம் பிடித்ததால் அரணார் திருக்குள நீரினை வார்த்து விளக்கெரிப்பீர் என்றார். நமினந்தி நொந்து ஆலயம் வந்து அரணாரை வழிபட நன்றே நீரும் எரியும் என்றே அசரீரி ஒலித்தது. நமினந்தி அடிகள் நீரினை வார்க்க விளக்குகள் எரிந்தன. நாள்தோறும் இதனைச் செய்தே வந்தார் தியாகேசன் அருளினாள். சமணர்கள் திருந்தினர், பிராமணர் திருந்திலர், சாதி உண்டென்றனர். சாத்திரங்களில் பொய்களைச் செருக நமினந்தி நம்பினார். எல்லோரையுமே திருத்தி ஆட்கொள்ள அரணார் விரும்பவில்லை. நல்லோரை மட்டும் சாதி புத்தி நீக்கி நாயனார் ஆக்குகின்றான். திருமணலிக்கு தியாகேச பெருமான் ஊர்வலம் செல்கிறான். திருக்குளத்தாரை தீண்டிட தீட்டென நமினந்தி சொல்கிறார். திருக்குளப்பாணரை வடவாயில் தந்து வருவித்த ஈசரோ திருத்திட எண்ணி நமினந்தி அடிகள் கனவிலே எழுகிறார். திரு அடியார்கள் அனைவரும் பூத கணங்களாய்த் தெரியவே திரு ஆரூருக்கு நமினந்தி வந்து நேரிலும் காண்கிறார். திருந்திய நமினந்தி அடிகள் மட்டும் நாயனார் ஆகிறார். திருந்திடா பிராமணர் அநேகம் குருபூசை செய்து இன்று திருத்துவோம். ஓம் நமினந்தி அடிகள் திருவடிகளே சரணம்.